தமாகவில் இருந்து அதிமுகவில் இணைந்த மூத்த தலைவர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். 3000 பேருக்கு மேல் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக அழைத்து எது சரியாக இருக்கும், இந்த கட்டத்தில் எது சரி, யாரோடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம், கூட்டணி தேவையா வேண்டாமா, கூட்டணி என்றால் யாரோடு எந்த அடிப்படையில் கூட்டணி என்றாலும் விரிவாக விவாதித்திருக்கிறோம். அப்படி கேட்கப்பட்டவர்கள் 85% மேல், நான் குறைந்த மதிப்பீடு சொல்லி குறைந்தபட்சம் 85% மேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்த தவறிவிட்டோம். முன்பே நடத்தியிருக்க வேண்டும். காலதாமதமாகி வாசன் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாரானார்கள். பேச்சுவார்த்தை நடத்த துவங்கியது மிகவும் காலதாமதம் என்பது என்னுடைய கருத்து, பலருடைய கருத்தும் அதுதான். அவர் என்ன பேசினார், எந்த அடிப்படையில் பேசினார், யாரோடு பேசினார் என்பதெல்லாம் பல விஷயங்கள் கொஞ்சம் வெளியே தெரியும், பெருமளவுக்கு வெளியே தெரியாது. திடீரென்று மிகவும் குறைவான எண்ணிக்கையிலே சீட்டுகள் தருவதாக சொல்கிறார்கள் என்று சொன்னார். தொடர்ந்து பேசுங்கள், பேசினால் சீட்டுகள் நிச்சயமாக நமக்கு ஏற்ற வகையிலே கொடுப்பார்கள் என்று நானும் சொன்னேன், பல நண்பர்களும் சொன்னார். ஆனால் அவ்வளவுதான் வந்திருக்கிறது, இவ்வளவுதான் வந்து கொஞ்சம் அதிகரித்திருக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென்று 7ஆம் தேதி காலையில் அதிகாலையில் எனக்கு தொலைபேசியில் அழைத்து கூட்டணி முடிந்து விட்டது என்று சொன்னால், ஒருவேளை நான் அதிமுகவுடன் கூட்டணி முடிந்து விட்டது எடுத்துக்கொள், எப்படி என்று கேட்டேன். இந்த கட்சிகள் மக்கள் நல கூட்டணியோடு தேர்தல் கூட்டணி முடிவாகி இருக்கிறது என்று சொன்னார். 26 இடங்கள் நமக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் என்றும் சொன்னார். நான் சொன்னேன், என்னை தமிழக முதல்வரோடு பேச சொல்லியிருக்கிறீர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரோடு பேச சொல்லியிருக்கிறீர்கள், நானும் பேசுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் தேர்தல் கூட்டணி முடிவாகிவிட்டதா, மக்கள் நல கூட்டணி என்று சொன்னால் எப்படி சரியாக இருக்க முடியும்? அவகாசம் கொடுத்திருக்க வேண்டாமா? 7ஆம் தேதி மதியம் தான் இடத்திலே சொல்கிறீர்கள். 7ஆம் தேதி முயற்சித்து 8ஆம் தேதி நம்ம எல்லாம் சந்தித்து பேசும். அப்பொழுது கேட்டீங்க, இன்னும் சந்திக்கவில்லை, சந்திக்கிறேன் என்று சந்திங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதுக்கு பிறகு திடீரென்று காலையை சொன்னா எப்படி சரியாக இருக்கும் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை, காலதாமதம் ஆகிவிடும் என்று பயந்து பேசி முடிவெடுத்து. இது நாம் எடுத்த முடிவுக்கு முற்றிலும் மாறுபட்ட முடிவாயிற்று. பிஜேபியோடும் சரி, மக்கள் நல கூட்டணியோடும் சரி, நமக்கு எந்த உறவும் கூடாது என்பதுதான் நம்முடைய நிலை. குறிப்பாக மக்கள் நல கூட்டணி என்று எடுத்துக்கொண்டார், அவருடைய முதலமைச்சர் வேட்பாளராக அந்த அமைப்பினுடைய தலைவராக கருதப்படுகின்ற விஜயகாந்த் எந்த வகையிலையும் அந்த பதவிக்கு ஏற்றவர் அல்ல. எனவே அவரோடு கூட்டணி என்பது இயலாத காரியம் என்று நான் முன்பே குறிப்பிட்டிருக்கேன், மற்ற நண்பர்களும் குறிப்பிட்டார்கள். எனவே எந்த அடிப்படை இந்த கூட்டு என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னார். பிறகு சொன்னார், 3 மணிக்கு அவர்களெல்லாம் நம்முடைய அலுவலகத்துக்கு வருகிறார்கள், மாலையிலே அவர்களுடைய அலுவலகத்துக்கு நாம் செல்லுகிறோம். நீங்கள் 3 மணிக்கு வந்தால் நான் என்னால் வர இயலாது. ஏன் என்று கேட்டால், எனக்கு இந்த கூட்டணியில் இஷ்டம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, என்ன வர முடியாது. இது என்ன பிரச்சனை என்று சொன்னார், தலைவர் மூப்பனார் காலத்தில் எந்த முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தாலும் மூத்த தலைவர்களோடும் முக்கியமான தலைவர்களோடும் பேசி அவருடைய கருத்தை அறிந்து கொண்டுதான் முடிவெடுப்பார். ஒருவேளை வேறு விதமாக முடிவெடுப்பதாக இருந்தாலும் கூட அது தெளிவாக அவரிடத்தை விளக்கி, இந்த அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம், எனவே இந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது, இந்த முடிவு எடுக்கப் போகிறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் அடுத்த அடி எடுத்திருப்பார். முழுமையான ஜனநாயகம் அவருடைய காலத்தில் இருந்தது. அந்த ஜனநாயகம் புதைக்கப்பட்டு விட்ட நிலையில் வேறு வழி இல்லாமல் நான் ஒதுங்கி இருந்தேன். 9ஆம் தேதி காலையிலே பேசினார். பிறகு மீண்டும் சொன்னார், நான் மாலையிலே அவர்கள் அலுவலகத்துக்கு சென்று விட்டு வந்து கூடத்திலே பேசுகிறேன் என்று சொன்னார். சரி, நான் ஒப்புக்கொள்ள ஒன்றும் சொல்லவில்லை. மாலையிலே என்னிடத்தில் பேசினார், விஜயகாந்த் அலுவலகத்துக்கு சென்று விட்டு வந்து பேசினார். பேசும்போது நான் போய்விட்டு வந்தேன் என்று ஆரம்பித்தார். நான் சொன்னேன், என்னை நீங்கள் முதலமைச்சரோடு பேச சொல்லிவிட்டு ஒரு பக்கம் தமிழிசையோடு பேசுகிறீர்கள், மறுபக்கம் இந்த கூட்டணியோடு பேசியிருக்கிறீர்கள், அது எப்படி சரியாக இருக்க முடியும்? எனக்கு வேண்டுமானால் நீங்க போய் சந்தித்து தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்தை வழிநடத்தி செல்வோருக்கும் எப்படி தெரியாமல் இருக்க முடியும்? நாம் மற்றவர்களோடு பேச முயற்சித்துக் கொண்டு இருக்கும்போது என்னை எப்படி அவர் அழைப்பார்கள்? சரியாக இருக்கான்னு சொன்னால் நான் சொன்னதை அவர் விரும்பல. அதற்கு பிறகு தமாகவில் இருந்து அதிமுகவில் இணைந்த மூத்த தலைவர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் தற்போது செய்தியாளர் சந்திப்பின் போது பேசி நேரடி காட்சிகளை தற்போது பார்த்தோம். இதில் ஜி.கே. வாசன் மீது சரமாரியான புகாரை தெரிவித்தார். அதிமுக கூட்டணியை தான் தமாக விரும்பியதாகவும் தெரிவித்தார்.
ஜி.கே. வாசன் தேவையில்லாமல் காலத்தை கடத்தியதாகவும் அப்போது அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய நேரடி காட்சியை தற்போது பார்த்தோம்.